ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. இங்கே நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையிலே ஜீவன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியாகிய ஜோயே என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். இந்த ஜோயே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் அதற்கு சில அர்த்தங்கள் இப்படியாக சொல்கின்றன. ஜோயே என்றால் நிறைவு, மரணமில்லாத வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, துடிப்பான வாழ்க்கை, வீரியம் உள்ள வாழ்க்கை, இன்னும் அநேக நல்ல காரியங்கள் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோயே அப்படிங்கிற வார்த்தையினுள் இத்தனை அர்த்தங்கள் உள்ளன. பாருங்கள், ஆண்டவர் அவரை அறிவதன் மூலமாய் நமக்கு இந்த நித்திய ஜீவனை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த வாக்குத்தத்தம் எதுவென்றால் நித்திய ஜீவன். காரணம், இந்த நித்திய ஜீவனிற்குள்ளே எல்லா விதமான வாழ்க்கையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பலனும் ஞானமும் சமாதானமும் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்தியம் என்றால் உங்கள் எல்லாவற்றுக்கும் தெரியும், ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை. நித்தியம் என்றால் ஒரு முடிவற்ற வாழ்க்கை. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை கட்டளிட்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவரும் நித்திய ஜீவனிலே பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த வசனத்திலே ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல அறிதல் என்றால் என்ன? அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை வார்த்தையின் வடிவிலே புரிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அறிதல் என்றால் என்ன? ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற விமானம் பறக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கும், அதே விமானத்திலே பைலட்டாக இருக்கிற ஒரு நபர் சொல்லுகிற வார்த்தைக்கும் அநேக அர்த்தங்கள் உண்டு. காரணம், அந்த சின்ன பிள்ளை அந்த விமானத்தை குறித்து புரிந்து வைத்திருக்கிறது அல்லது அறிவின் அடிப்படையில் தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் அந்த விமானத்தின் பைலட்டானவர் அதை உணர்வு பூர்வமாக அறிந்தவராக இருக்கிறார். இன்றும் நாம் தேவனை குறித்து அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சுகமளிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று அறிவின் அடிப்படையில் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உணர்வின் அடிப்படையிலே தேவனை இன்னும் சரியாக அறியாதவர்களாக இருக்கிறோம். அறிதல் என்றால் எங்கே இருந்து இந்த வார்த்தை வந்தது? வேதத்திலே ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிகிறது என்பது அவர்களை பற்றி நமக்கும் நம்மை பற்றி அவர்களுக்கும் தெரியாத விஷயம் ஒன்றுமே இருக்காது. தேவன் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் நாம் தேவனை நன்கு அறிந்தோம் என்றால் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை எப்படி அனுபவிப்பது? எப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது? வேதவசனம் சொல்லுகிறது, அவரை அறிய அறிய அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வர வர நாம் அனைவரும் இந்த நித்திய ஜீவனிலே பங்குடையவர்களாய் மாறுகிறோம். எப்படி அறிவது? தேவனை குறித்து வேதத்திலே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்பது அநேக காரியங்கள் வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அறிய இருக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் சதா காலமும் உள்ளவர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். சதா காலமும் உள்ள தேவன் என்றால் எபிரேய பதத்திலே ஏல் ஓலாம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. ஏல் என்றால் தேவன், ஓலாம் என்றால் சதா காலமும் இருக்கிறவர். நம்முடைய தேவன் அவர் சதா காலமும் உள்ளவர். இந்த சதா காலமும் இருக்கிற தேவனை அறிவதனால் எனக்கு என்ன பயன்? பாருங்க, அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் கிரியை செய்கிறது. சதா காலமும் உள்ள தேவனை அறிந்து கொள்வதனால் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஜீவன் கிரியை செய்கிறது? பாருங்கள், நம்ம அநேக காரியங்கள் குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். வியாதியை குறித்தோ, பலவீனங்களை குறித்தோ, பண பிரச்சனைகளை குறித்தோ, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய வியாதி உருவாவதற்கு முன்பதாகவும் அல்லது நாம் உருவாவதற்கு முன்பதாகவும் அல்லது நாம் வாழுகிற இந்த பூமி உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உள்ளவராயிருக்கிறார். தேவன் உயிருள்ளவராயிருக்கிறார். பாருங்க, சதா காலமும் உள்ள தேவன் என்றால் அவர் ராஜ்யங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் வியாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டவர், நமக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர். நாம் நம்முடைய கண்களை இந்த அழிந்து போகக்கூடிய இந்த காரியங்களிலிருந்து அல்லது மாறக்கூடிய இந்த காரியங்களிலிருந்து நம்முடைய கண்களை எடுத்து சதா காலமும் உள்ள தேவனிடத்தில் நம்முடைய கண்களை வைப்போம் என்றால் நாம் சகலவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். பாருங்கள், தேவன் சதா காலமும் இருக்கிறாராம். இந்த உலகத்தில் அநேக ராஜ்யங்கள் இருந்ததுண்டு. ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை நடத்தினார். அதற்கு முன்பதாக ரோம பேரரசு, அதற்கு முன்பதாக அநேக ராஜ்யங்கள் வந்தன சென்றன. எகிப்திய ராஜ்யம், அசீரிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம். பாருங்க, எத்தனையோ மகத்துவமான ராஜ்யங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றிற்கும் முன்பதாகவே நம்முடைய தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளும் பொழுது, இதை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம். நாம் பயப்படுகிற பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே நம் தேவன் உயிரோடு உள்ளவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனை கொண்ட நாம்
பயப்படலாமா? இப்பேற்பட்ட தேவனை உடைய நாம் சந்தேகிக்கலாமா? பாருங்க, சதா காலங்களிலும் உள்ள தேவன், ஏல் ஒலாம் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவர் நம்மோடு இருப்பதினாலே நாம் மிகவும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை அறிந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியை கண்டு பயப்படவில்லை. இதை அறிந்த தானியேல் சிங்கத்தை கண்டு பயப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நன்கு தெரியும், இந்த சிங்கம் பிறப்பதற்கு முன்பதாகவே, ஏன் இந்த சிங்கம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உயிரோடு உள்ளவராய் இருந்தார். அக்கினியை குறித்து எப்படி பயம் இல்லாமல் போயிற்று? 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்கினி சூளையை குறித்து எப்படி அந்த பயம் இல்லை? காரணம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்கு தெளிவாக தெரிந்தது, இந்த அக்கினி சூளை உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, ஏன் இந்த அக்கினி சூளைக்கு காரணமாய் இருந்த பாபிலோனிய ராஜா உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, ஏன் இந்த பாபிலோனிய தேசமே உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் சதா காலமும் உள்ளவராய் இருக்கிறார். அதனால இந்த அக்கினி சூளை என்னை சேதப்படுத்த முடியாது, இந்த சிங்கம் என்னை சேதப்படுத்த முடியாது என்று அவர்கள் தங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டார்கள். அந்த காரியங்களை தேவன் கனம் பண்ணினார். அவர்கள் அற்புதமாய் அந்த சோதனைகளை ஜெயித்தார்கள். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் சதா காலமும் உள்ள தேவன். அவரை நாம் விசுவாசிக்க நம்மை பயப்படுத்துகிற காரியங்களிலிருந்து நாம் எளிதாக தப்பித்துக் கொள்ள முடியும். நம்மை சோர்வடைய செய்கிற காரியங்களிலிருந்து சதா காலங்களிலும் உள்ள தேவன் அப்படிங்கிற உணர்வு நம்மளை பாதுகாக்கும். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சொத்து காரியங்கள் நம்மளை ஏமாற்றி விடலாம்னு சொல்லி பயம் இருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாக சில காரியங்கள் நம்மளை ஏமாற்றுவதற்கு செய்கிறாங்கன்னு சொல்லி பயம் இருக்கலாம். ஆனால் அப்படி ஏமாற்ற நினைக்கிற மனிதர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் உண்டாக்கிய தேவன் அவர் உள்ளவராக இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்திற்கு மிஞ்சி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த தேவனுடைய கரத்திற்கு மிஞ்சி உங்களை யாரும் கொல்ல முடியாது. அந்த தேவனுடைய கரத்திற்கு மிஞ்சி வியாதி உங்களை அழிக்க முடியாது, போராட்டங்கள் உங்களை அழிக்க முடியாது. சதா காலமும் உள்ள தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் எதை நம்புகிறோம்? சதா காலங்களிலும் உள்ள தேவன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் நம்புகிறோம். இந்த நம்பப்படுகிற இந்த சதா காலங்களிலும் உள்ள தேவன் மீது ஒரு நிச்சயமும், காணப்படாதவைகளை குறித்த ஒரு உறுதி. இன்னும் நமக்கு வியாதி குணமாகலை, பிரச்சனைகள் சரியாகலை, சூழ்நிலைகளுக்கு இன்னும் சரியான பாடு இல்லை, ஆனால் நம்முடைய காணப்படாத வாழ்க்கையை குறித்த ஒரு உறுதி இருக்க வேண்டும். சதா காலங்களிலும் உள்ள தேவனை உறுதியாக விசுவாசித்து காணப்படாத ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், பலனாக இருக்கட்டும், குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கட்டும், நித்திய ஜீவனாக இருக்கட்டும், அவைகள் இன்னும் நாம் காணவில்லை. ஆனால் அந்த காணப்படாத வாழ்க்கையின் மீது நாம் உறுதியாக இருப்போம் என்றால், நாம் அவைகளிலே நிச்சயமாக இருப்போம் என்றால், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. நல்லா கவனியுங்க, பயம் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அவிசுவாசம் தேவையற்ற அநேக எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆனால் சதா காலங்களிலும் உள்ள தேவன் என்கிற அந்த அறிவு நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. தைரியம் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. இதுதான் வேத பிரமாணம். பாருங்க, தேவன் சதா காலமும் உள்ள தேவன் என்கிற அறிவு நமக்குள்ளே இருந்தால் அதை புரிந்து கொள்ள இன்னும் வேதத்திலே சதா காலங்களிலும் உள்ள தேவனை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக சம்பவங்கள் இருக்கிறது. அதை தியானித்து அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படிங்கிற வார்த்தையின்படி நாமும் சதா காலங்களிலும் உள்ள தேவன் மீது கண்களை வைத்து இந்த உலகத்திலே மாறக்கூடிய, இந்த உலகத்திலே மாற்றப்படக்கூடிய சில காரியங்களை குறித்து பயப்பட மாட்டோம். அரசாங்கத்தை குறித்து பயப்பட மாட்டோம். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை குறித்து பயப்பட மாட்டோம். நம்மை சோர்வடை செய்கிற வியாதிகளை குறித்து பயப்பட மாட்டோம். தற்காலிகமாக இருக்கிற கடன் பிரச்சனைகளை குறித்து பயப்பட மாட்டோம். நம்முடைய குடும்பங்களிலே தற்காலிகமாக இருக்கிற சில சண்டைகளை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். காரணம், இவைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவன் அவர் சதா காலமும் உள்ளவராக இருக்கிறார். இந்த தேவனை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் எதை குறித்தும் பயமில்லாமல் நாம் தைரியமாக இருப்போம். தைரியமாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் கிரியை செய்கிறது. விசுவாசம் கிரியை செய்தால் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை விசுவாசிப்போம். சதா காலமும் உள்ள தேவனை பற்றி இன்னும் தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிகமான அற்புதமான காரியங்களை செய்ய நம்முடைய விசுவாசம் போதுமானதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.